மக்கள் திலகம் எம்ஜிஆர் விஷயத்தில் கவிஞர் கண்ணதாசனை எச்சரித்த ஷோ ராமசாமி. இந்த விஷயத்தில் கவிஞர் கண்ணதாசனையே மன்னிப்பு கேட்க வைத்ததுதான் பெரிய ஹைலைட். அப்படி என்னதான் நடந்தது என்று பார்க்கறதுக்கு முன்னாடி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் சினிமா உலகில் தனது பாடல் வரிகளின் மூலம் மக்களை கட்டி போட்டவர்தான் கவிஞர் கண்ணதாசன். இவர் பல திரைப்படங்களுக்கு பல்வேறு பாடல்களை எழுதியுள்ளார். இவரின் பாடல்களில் எந்த காலத்திற்கும் பொருந்தும் வகையில் ஒரு நயம் இருக்கும். பாமர மக்களுக்கும் எளிதில் புரியும் வகையில் இவரது பாடல்கள் அமைந்திருக்கும். இவர் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், முத்துராமன் போன்ற பல திரை முன்னணி நட்சத்திரங்களுக்கு பாடல்களை எழுதியுள்ளார். அந்த காலகட்டத்தில் பெரும்பாலான திரைப்படங்களுக்கு இவரே பாடல்களை எழுதினார். ஒரு கட்டத்தில் இவர் அரசியல் மீது கொண்ட ஆர்வத்தினால் அரசியலிலும் நுழைந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்கிய பொறுப்பேற்றார். கவிஞர் கண்ணதாசனுக்கும் நகைச்சுவை நடிகர் மற்றும் அரசியல் விமர்சகரான சோ ராமசாமிக்கும் இடையே ஒரு நல்ல நட்பு இருந்தது. சோ ராமசாமி பொதுவாக எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் அவர்களை விமர்சிப்பது வழக்கம். திடீரென ஒரு நாள் கவிஞர் கண்ணதாசன் சோ ராமசாமிக்கு போன் செய்து, இன்று மதியம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிட போகிறார்கள் என கூறியுள்ளார். சோ ராமசாமி ஒரு பத்திரிகையாளர் என்பதால் அது என்ன செய்தி என கவிஞர் கண்ணதாசனை கேட்டுள்ளார். சோ ராமசாமி தொடர்ந்து மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்ததால் சோ ராமசாமியிடம் கவிஞர் கண்ணதாசன் திராவிட கழகத்திலிருந்து எம்ஜிஆரை நீக்கப் போகின்றனர் என கூறியுள்ளார். மேலும் இனி எம்ஜிஆரால் எதுவும் செய்ய முடியாது என கேலியும் பேசியுள்ளார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். பின்னர் அன்று மதியமே அந்த செய்தி அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளது. அப்போது சோ ராமசாமி அவர்கள் கவிஞர் கண்ணதாசனிடம் எம்ஜிஆரை கட்சியிலிருந்து விலக்கி கலைஞர் கருணாநிதி அவர்கள் பெரிய தவறு செய்கிறார் எனவும் இதனால் அவருக்கு நஷ்டம் ஏற்பட போவதாகவும் கூறியுள்ளார். ஆனால் கவிஞர் கண்ணதாசனோ அப்படி ஒன்றும் நடக்காது என ஆணித்தரமாக கூற சோ ராமசாமி மீண்டும் கவிஞர் கண்ணதாசனிடம் சரியாக ஒரு மாதம் கழித்து, ஆமாம் சோ, நீங்க சொன்னது உண்மைதான் என நீங்களே என்னிடம் கூறுவீர்கள் என கூறிவிட்டு போனை வைத்து விட்டாராம் சோ ராமசாமி அவர்கள். அதே போல சரியாக ஒரு மாதம் கழித்து சோ ராமசாமி அவர்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் போன் செய்து எம்ஜிஆரை கட்சியிலிருந்து நீக்கி கலைஞர் கருணாநிதி அவர்கள் தவறு செய்து விட்டார், நீங்கள் சொன்னது சரிதான் சோ என மன்னிப்பு கேட்டாராம். என்னதான் தான் ஒரு பெரிய கவிஞராக இருந்தாலும் தன்மேல் தவறு இருக்கும் பட்சத்தில் தானாகவே போன் செய்து சோ ராமசாமியிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். இதுதான் அவருடைய பெருந்தன்மைக்கு பெரிய எடுத்துக்காட்டு என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நடிகரும் பத்திரிகையாளருமான சோ ராமசாமி அவர்களுக்கும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கும் இடையே நடந்த இந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வெவ்வேறு பிரபலங்களின் சுவாரஸ்யமான தகவல்களுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.